கருடன் மீது அன்புடன் பகவானுடைய நினைவினாலே காமன் என்று சொல்லக்கூடிய காமதேவனை விற்பனை செய்தார். காமதேவனை விற்பனை செய்து உலகத்திலேயே எல்லா சீவன்களுக்கும் காமனை உணர்ச்சி வேண்டும். ஆமாம், காம உணர்வு வேண்டும். அப்படி என்பதற்காக அதனாலதான் தூக்க மாட்டேங்கிறானோ மருந்து குடிக்கிறானோ. ஆமாங்க, குழந்தை பாக்கியமே இருக்காராங்க. தூக்க மாட்டேங்கிற ஒன்னாலும் திமிர் கொண்டு மாட்டிப்பான். இந்த அப்பம் காமம் இல்லைன்னா குழந்தை பாக்கியமே இருக்காது யாருக்கும். அதுக்கு காரணமே அவர் தான். ஏதோ நீ சொல்லிட்டுப்பா, நான் ஊடு கேட்கிறேன் விடுங்க. அப்பேற்பட்ட காமனை நினைவினால் தோற்றம் செய்து ஆமா இந்த காமனால் உலகம் உற்பட வேண்டும் அப்படி என்று பகவானுடைய நினைவிலே தோற்றம் செய்தார். நினைவிலே தோற்றமாகி சிவபெருமான் மகளாயிருக்கும்படியான அழகிலே சேர்ந்த ரதிதேவியை திருமணம் செய்து திருமணம் நடந்தவுடனே தாரகன், சிங்கமுகன், அனுகோபன், சூரபத்ரன் சொல்லக்கூடிய அரக்கன் செய்ய முடியாத தொல்லையை தாங்க முடியாது. தொல்லை தாங்க முடியாது. தேவரும் ஒவ்வொரு யாவரும் தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சிவபெருமானை தேடி போக சிவபெருமான் ஞானத்தில் இருந்தார். நித்திரில இருக்காரு. மவன ஞானத்தில் இருந்தார். மவனன் தெளிய வேண்டுமே, சத்திய சிவனும் ஒன்று கூட வேண்டுமே. அப்படின்னு தேவரெல்லாம் மன்னனை அழைத்து, என் மன்னதா சிவன் ஞானத்தில் இருக்கிறார், அவர் ஞானம் கலைய வேண்டும், அவர் மீது அவருடைய காமபானத்தை என்று சொன்னாங்களாம். அதுக்கு இந்த அப்பா என்ன சொன்னாரா, முன்னே எரித்தது முப்புறத்திலே பின்னே எரி